इस कार्यक्रम के बाद आज रात को 8:30 बजे 8:30 मैं राष्ट्र के नाम अपनी बात बताने वाला हूं। इस विषय पर मैं विस्तार से चर्चा करने वाला हूं। இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகு இன்று இரவு 8:30 மணி அளவிலே நான் நாட்டு மக்களிடம் உரையாற்ற விரும்புகின்றேன். இந்த விஷயம் குறித்து விரிவாக நான் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அனைவரும் தவறாது கேளுங்கள். Today, DMK had no achievement to showcase, no real issues to raise. That is why they resorted to spreading false fears about a reduction in Tamil Nadu seats. DMK had said earlier that current proportional representation must be maintained, और हमने इसी का प्रस्ताव भी दिया था। लेकिन अब इन लोगों ने यू टर्न कर लिया। இன்று பெருமையாக சொல்லிக்கொள்ள திமுகவிடம் எந்த சாதனைகளும் கிடையாது. குற்றம் சொல்ல உண்மையான எந்த பிரச்சனைகளும் இல்லை. அதனால்தான் தமிழ்நாட்டின் இருக்கைகள் குறைப்பு பற்றி பொய்யான பயங்களை பரப்பத் தொடங்கி இருக்கின்றார்கள். தற்போது இருக்கும் விகிதாச்சார அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று திமுக முன்பு கூறியது. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் மசோதாவை முன்வைத்தோம். ஆனால் அப்போது ஒன்ன சொன்னாங்க, இப்போது மாற்றி பேசுகிறார்கள். Why does it trouble DMK and Congress to see ordinary women rights? This one family parties want power to remain confined within their own families. சாதாரண பெண்கள் உயர்வடைந்தால் ஏன் திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் ஏறுகிறது? ஏன் தெரியுமா? ஏனென்றால்